जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
எவருடைய தரிசனத்தால் இஜகத் இச்சை நீங்கும், எவருடைய நோக்கம் தானும் இதயத்து முடிச்சறுக்கும், எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்று உணரலாகும், அவரருள் நினைந்து நித்தம் அன்புடன் பணிதல் செய்வாம், எவருடைய வாக்கு தன்னால் ஈசன் தன் நாமம் கேட்போம், கவரும் ஆனந்த கண்ணீர் கசிந்துள்ள முருகி நிற்பார், தவறுதல் இன்றியெல்லாம் தானென காணும் ஞானம், அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்வோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளினாலும் திருமூவரின் திருவருளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சந்திப்பில் ரந்தி தேவரை பற்றியும் யயாதி மன்னனை பற்றியும் சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவிற்கு அருளிய செய்திகளை பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம். அதன் தொடர்ச்சியாக சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவிற்கு கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்ல துவங்குகிறார். அதோட தொடர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துவாபர யுக காலத்தில் பூமியில் நடந்து வந்த அந்த அதர்ம செயலினாலும் அங்கே நடந்த தீய செயல்களினாலும் துன்பங்களும் துயரங்களுக்கும் மக்கள் ஆட்படுகிறார்கள். இந்த வேதனை தாங்க முடியாத பூமாதேவி பிரம்மதேவரிடம் சென்று முறையிடுகிறார். இந்த பூமியில் நடக்கக்கூடிய இந்த அதர்ம செயல்களால் நான் பெரிதும் பாதிக்கப்படுகிறேன். முன்னாடி இருந்த யுகம் இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு யுகத்திற்கும் அந்த தர்மத்தினுடைய நிலை குறைந்து கொண்டே வருகிறதுங்க. நம்ம முன்னாடி பாகவதத்தின் ஆரம்ப காட்டத்திலேயே நம்ம பார்த்தோம். அதே போல் துவாபர யுகத்தில் அதனுடைய முடிவு நெருங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கேயும் அதர்ம செயல்கள் மேலோங்கி இருக்குது. அப்படிங்கிறதுனால பூமியினுடைய பாரம் என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு பூமாதேவி சென்று பிரம்மதேவரிடம் முறையிடுகிறார். பிரம்மதேவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய முறையீட்டை கேட்டவுடன் பூமாதேவியும் பிரம்மதேவரும் சேர்ந்து சிவபெருமானுடன் இணைந்து புருஷ சுக்தத்தை பிரம்மதேவர் சொல்கிறார். புருஷ சுக்தம் சொன்ன உடனே அங்கே பகவான் விஷ்ணு ஆவிர்வதித்து அவர் முன்னாடி நான் இந்த அதர்மச்சைகளை நீக்குவதற்காக நான் பூமியில் அவதாரம் செய்ய போகிறேன், அவதாரம் செய்து இங்கே இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, புருஷ சுக்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். புருஷ சுக்தம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தையும் அது முடிவில் சென்று ஐக்கியமாகக்கூடிய இடத்தையும் இதை தோற்றுவித்தவரும் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகவானுடைய தத்துவங்களை பற்றி கூறுவது தான் புருஷ சுக்தமாக இருக்கிறது. அது எதற்கு இந்த நேரத்தில் சொன்னார் அப்படின்னா, இங்கே பூமாதேவி அப்படிங்கிறது யாருன்னா, எப்பவுமே இந்த கதை வடிவத்தில் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் ஒரு கதை வடிவமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பூமாதேவி அப்படிங்கிறது யாருன்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ், இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களாகிய நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஜீவராசிகளால் நமக்கு ஒரு பிரதிநிதியாக பூமாதேவி அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமாதேவிக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் வர மாதிரியே நம்முடைய வாழ்க்கையை கன்சால்டேட் பண்ணி பூமாதேவி அங்கே போய் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த பூமியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த இதை நம்ம சிந்திக்க வேண்டியதுன்னா, பிரச்சனைக்கு காரணமான விஷயம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணமான விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஆசை, இன்னொன்று பயம். இந்த ஆசைக்கும் பயக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆசைப்படுவதற்கும் பயம் வருவதற்கும் என்ன காரணம்னா, ஏதோ ஒன்றை அடைந்து வேண்டும் அப்படிங்கிற ஆசை, அடைந்த பொருளை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம். இந்த ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம், நமக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் வேற ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம தவிர இன்னொரு விஷயம் இன்னொரு பொருள் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசை. அதை அடைந்த பொருளை இழந்துடுவோமோ, அது இன்னொருத்தர் யாரோ தட்டி பறித்து விடுவார்களோ அப்படிங்கிறப்போ அது ஒரு பயம். அப்போ இந்த ஆசைக்கும் பயமும் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அயலாக இன்னொரு பொருள் இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் காரணமாக இருக்குது. அந்த எண்ணம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடலையே நான் என்று எண்ணிக்கொள்கிறோம். இந்த உடல் தான் நான் நினச்சிக்கிறேன். அப்போ இந்த உடலை போலவே இங்கே பல பேர் இருக்காங்க, பல ஜீவராசிகளையும் நம்மளை போலவே இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறப்போ நமக்கு நமக்கு அந்நியமாக இன்னொரு பொருள் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தோன்றுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனா, பிரச்சனைக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாக இருப்பது ஆசையும் பயமும். அந்த ஆசையும் பயமும் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது நான் என்னும் அந்த எண்ணம், தனக்கு அயலாக இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற எண்ணம். அந்த நான்கிறது இந்த உடலை நாம் பாவித்துக் கொள்கிறோம், இந்த உடலே நான் அப்படின்னு நாம் அனுமானித்துக்கிறோம். அப்போ இதுக்கு அந்நியமாக இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதனால் நமக்கு நம்முடைய பொருளையும் நம்முடைய உடைமைகளையும் நம்ம இழந்து விடுவோமோ, இல்லை நம்ம அடைய முடியாதோ அப்படிங்கிற ஆசையும் பயமும் நமக்கு தோன்றுது. சரி, இப்போ இதற்கும் இந்த புருஷ சுகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதுக்கு பின்னாடி பார்க்கலாம். சரி, அப்போ அது உண்மைதானே, நம்ம கையலாக எல்லாமே ஒன்று அப்படின்னு புருஷ சுத்தத்திலையும் எல்லா வேத முறைகளையும் சொல்லக்கூடியது அனைத்தினுள்ளும் அந்த இறைவன் இருக்கிறார், அனைத்துமே அந்த இறைவன் தான், அந்த இறைவனோட அம்சமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தியரிட்டிக்கலாக சொல்கிறோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ
எல்லாரும் வேற வேறையாக தான் இருக்கும். நம்ம கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து வேற வேற உருவம் மட்டும் இல்லாமல் குணமும் வேறையாக இருக்குது, செயல்பாடும் வேறையாக இருக்கிறது, எண்ணமும் வேறையாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம அனைவருமே ஒன்று, அனைவருமே இறைவனுடைய அம்சம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அதற்கு தான் ஒரு உதாரணமாக சொல்லப்படுது. நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு மின் சாதன பொருட்கள் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆன் பண்ணோம்னா நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அதே வந்து ஒரு ஃபேனாக இருந்தால் நமக்கு வந்து அது சுற்ற மின் விசிறி நமக்கு காற்றை கொடுக்குது. ஒரு மிக்சி வந்து நமக்கு ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுது. அதே போல் நமக்கு கிரைண்டர்னு எடுத்துட்டோம்னா அது மாவு அரைக்கிறோம். வாஷிங் மிஷினா துணி துவைக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் வெவ்வேறாக இருக்குது. செயல்பாடுகள் வெளியில் தோன்றக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் வெவ்வேறாக இருக்குது. ஆனால் அது செயல்படுவதற்கு காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்தின் செயல்பாட்டுக்கு காரணமாக இருப்பது மின்சாரம். அப்போது அது வெளிப்புற தோற்றமும் வெளிப்புற செயல்பாடுகளும் வேறாக இருந்தாலும் அனைத்து மின்சாதனங்களின் இயக்கத்திற்கும் எவ்வாறு ஒரு மின்சாரம் காரணமாக இருக்கிறதோ அதே போல இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வெளிப்புற தோற்றத்திலும் செயல்பாடுகளிலும் எண்ணத்திலும் உருவத்திலும் வெவ்வேறாக தோன்றினாலும் அனைத்தின் மூல செயல்பாடுகளுக்கும் இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பவர் அந்த பரமாத்மா ஒருவர் தான் அப்படிங்கிறத தான் இந்த புருஷ சுத்தம் சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பாலில் நெய் கலந்திருக்கிறதோ அதே போல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த பரந்தாமன் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இதே தான் சிவவாக்கியம் சொல்கிறார். 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர், பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலனின்ற சொல்லுமே கனாவிலும் அவ்வில்லையே அப்படிங்கிற பாலில் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர். இதே தான் வந்து சிவபுராணத்தில் மாணிக்கவாசகரும் சொல்கிறார், கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படின்னார். இதே விஷயங்களைத்தான் புருஷ சுத்தமும் சொல்கிறது. பாலில் நெய் எவ்வாறு கலந்திருக்கிறதோ அதே போல் அனைத்திலும் அந்த இறைவன் இருக்கிறார். நமக்கு இங்கே எப்படின்னா பாலில் நெய் கலந்திருக்கு அப்படிங்கிறப்ப பார்த்தா நமக்கு அது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். பாலையும் நெய்யும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உடைய நிறம் வேறு, சுவை வேறு, குணம் வேறு, அதனுடைய மனம் வேறு, ரெண்டுமே வெவ்வேறாக தான் இருக்குது. இது வெள்ளையாக இருந்தால் அது மஞ்சள் கலராக இருக்குது. அதனுடைய சுவை வெவ்வேறாக இருக்குது, அதோடைய மனம் வாசனை வெவ்வேறாக இருக்குது. அதோட இன்னொரு குணம், பால் ஒரு நாளைக்கு மேலே இருந்தால் கெட்டு போயிடும். ஆனால் அதே நெய் வந்து பல நாட்கள் கெடாமல் நம்மால் பயன்படுத்த முடியுது. அப்போ இங்கே பாலில் நெய் கலந்தவாறு அப்படின்னு அவங்க சொல்கிறது என்ன, கெட்டு போகக்கூடிய பாலிற்குள் கெடாத நெய் இருப்பதை போல அழிந்து போகக்கூடிய இந்த உடலைக்குள் அழியாத அந்த இறைவன் பரந்தாமன் இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த புருஷ சுத்தம் சொல்லப்படுது. அது அந்த இடத்துல சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, அந்த உலகத்தில் வந்து எல்லாமே அனித்தியமானது, எல்லாமே அந்த இறைவனுடைய அம்சமாகத்தான் இருக்குது. அதனால் இங்கே பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத அங்கே பூமாதேவிக்கும் புரிய வைப்பதற்காக அந்த புருஷ சுத்தம் சொல்லப்படுகிறது. அதன் முடிவாக அங்கே எழுந்தருளிய மகாவிஷ்ணு நான் இங்கே அவதாரம் செய்து உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறார். சரி, அவதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. அவதாரணமாக இறைவன் இங்கே வந்து தான் ஏதாவது சரி பண்ண போகிறாரா, ஏன்னா அவருடைய படைப்பு தானே இங்கே, அவள் இங்கே வந்து தான் செய்யணுமா, ஏன்னா எல்லாம் அனைத்துள்ளும் இறைவன் தான் இருக்கிறாருங்கிறது முன்னாடியே சொல்கிறோம். அப்போ அவர் இங்கே பிறந்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அவதாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, ஒரு நாட்டின் அரசர் இருக்கார். அந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய கழிவு நீர் அதிகமாகிடுச்சு, ஆற்றுல எல்லாம் கலந்து ஆறும் சேர்ந்து கழிவு நீராக மாறிவிட்டது. அதை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஏரியா அப்படின்னா அங்கே வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வாஷிங் பவுடர், டிட்டர்ஜென்ட் பவுடர்னு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பட் ஒரு ஆற்றிலேயே வந்து கழிவு நீர் கலந்து அது ஃபுல்லாகவே கழிவாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு யோசிச்சுட்டு இருக்கார். மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மந்திரி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை மகாராஜா, நம்மளோட வைரக்கற்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நம்ம அந்த கழிவு நீர் கலந்த ஆற்றுக்குள் வீசிட்டோம்னா ஆறு சுத்தமாகிவிடும் அப்படிங்கிறார். மற்றவங்களுக்கு யாருக்கும் புரியல. அது என்ன வைரம் வந்து என்ன கழிவு நீரையும் சுத்தம் பண்ணிடுமா, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுமா, அது என்ன வாஷிங் பவுடர் மாதிரியா அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை மகாராஜா, நீங்கள் சொன்னதை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் வந்து எல்லாத்துக்கும் அதே விஷயம் தெரிவிக்கப்படுது. ஆற்றுல கொண்டு போய் வைரத்தை போட்டால் அங்கே இருக்கிற கழிவுகள்லாம் சரியாயிருமோன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வைரக்கற்களை ஆற்றுக்குள்ளே வீசப்படுது. அடுத்த நாள் பார்க்குறாங்க, மந்திரி கூறியதைப் போலவே அந்த ஆறு வந்து சுத்தமாக மாறுகிறது. என்ன காரணம், அந்த வைரம் வந்து எதையும் சுத்தம் பண்ணல, அந்த வைரத்தின் மதிப்பறிந்த அனைவரும் சேர்ந்து அந்த ஆற்றை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த கழிவு நீருக்குள் இருந்ததால் வைரமும் எந்த விதத்துலையும் தன்னுடைய தரத்திலிருந்து குறையவும் இல்லை, வைரம் எந்த வேலையும் செய்யவும் இல்லை. ஆனால் அந்த வைரத்தினுடைய வேல்யூ, அந்த மதிப்பே அந்த சாக்கடை நீரை க்ளீன் பண்ணியிருக்கு. அது எப்படின்னா அங்கே இருக்கிறவங்க அதை க்ளீன் பண்ணிடுறாங்க, ஏன்னா அதோடைய மதிப்பு தெரிந்தவர்கள். அதே போல் அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒளி வந்த மாத்திரத்தில்
நம்முடைய இருள் வந்து விலகுது. இருளை விளக்குறதுக்குன்னு சொல்லி ஒளி எந்த வேலையும் செய்யலை. அந்த ஒளி வந்த மாத்திரத்தில் இருள் விலகுவதைப் போல ஞானம் வந்த மாத்திரத்தில் அஞ்ஞானமானது ஆட்டோமேட்டிக்காக விலகிடும். அந்த ஞானத்தினுடைய பிறப்பு தான் அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அவதாரம்னா வேற எங்கேயோ இருந்து வரக்கூடியதில்லை. எப்படி ஒளி வந்து எந்த செயலும் செய்யலாம், ஒளி வந்த மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய காரிருள் அனைத்தும் விலகி விடுகிறதோ, அதே போல ஞானம் வந்த மாத்திரத்தில் அஞ்ஞானமானது விலகும். அந்த ஞானத்தின் பிறப்பு தான் அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அத்தகைய ஞானத்தை நல்கக்கூடிய ஞான குருவாக, ஜெகத்குருவாக, பகவத்கீதையை நல்கக்கூடியவராக பரந்தாமன் வந்து இந்த பூமியில் அவதரிப்பேன், உன்னுடைய துன்பங்களை நான் தீர்த்து வைப்பேன் சொல்லி பூமாதேவிட்டு சொல்லி அனுப்பிவிட்டார். அப்படி அவர் எங்கே அவதரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, மதுராவின் மன்னனாக இருக்கக்கூடிய கம்சனின் மருமகனாக வரார். கம்சன்கிறவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சித்திரவதை செய்கிறார். ஒரு கொடுங்கோலனாக செயல்பட்டு வரார். ஒரு நீதி தர்மம்ங்கிறதே இல்லாமல் ஒரு அநியாயமாக அநீதி வழியில் அவர் வந்து நாட்டை அரசாண்டு வருகிறார். அப்படி இருக்கிறவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க பேர் தேவகி. தேவகிக்கும் வசுதேவர்ங்கிறவர் அவருடைய நண்பனாக இருக்கிறார். இன்னொரு நாட்டின் மன்னனாகவும் இருக்கிறார். அவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்தவுடன் ஊர்கோலத்திற்காக அவரே வந்து ஊர்வலம் வருவதற்கு தேரை ஓட்டி கொண்டு கம்சன் வந்துட்டுருக்கார். கம்சன் வந்துட்டு இருக்கிறப்போ அப்போ அங்கே ஒரு அசரீரி சத்தம் கேட்கிறது. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய தங்கை தேவகியின் 8வது குழந்தையின் கையால் உனக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற செய்தி வந்து கம்சனுக்கு அறிவிக்கப்படுது. இந்த செய்தியை கேட்டவுடன் பயந்து போன கம்சன் வந்து தன்னுடைய தங்கையும் தன்னுடைய தங்கையின் கணவரையும் அப்போ தான் திருமணம் செய்துட்டு வராங்க, அவங்களை இப்போவே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி தேவகியை கொல்வதற்காக வாளை உயர்த்துகிறார். அப்போ வசுதேவர் வந்து அவரிடம் மன்றாடி காலில் விழுந்து, இதுபோல் உனக்கு அசரீரின் வாக்குப்படி 8வது குழந்தை தானே உனக்கு வந்து மரணத்தை நல்கும், அதனால் எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தையும் உங்கள்கிட்டயே தந்துடணும், நீ வந்து இப்போ வந்து தேவகியை உயிருடன் விட்டுவிடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மன்றாடி கேட்டுக்கிறாங்க. அதற்கு சரின்னு சம்மதித்த கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் அவருடைய சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறார். அன்றைக்கி தான் திருமணம் ஆயிருக்கு. திருமணமான உடனே அவங்களை கொண்டு தன்னுடைய சிறைச்சாலையை அடைத்து விட்டார். தன்னுடைய தந்தையும் ஏற்கனவே அவர் சிறையில் அடைச்சி தான் இவரே ராஜாவாக இருக்கார். அப்படி இருக்கப்போ தன்னுடைய தங்கை மற்றும் தங்கையின் கணவரை சிறையில் அடைத்து ஒரு ரொம்ப பாதுகாப்பாக வைத்துட்டு இருக்கிறார். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் அவருக்கு பிறந்த அடுத்த க்ஷணம் அவருக்கு அறிவிக்கப்படுது. வந்த உடனே அவர்கள் கண் முன்னாடியே அவர்களை வந்து அந்த குழந்தைகளை கொன்று விடுகிறார். இதே போல் ஒவ்வொரு குழந்தையாக அப்படியே இறந்துகிட்டே வருது. 6 குழந்தை பிறந்தவுடன் 6வது குழந்தையையும் கொன்று விடுகிறார் கம்சன். அடுத்து 7வதாக குழந்தை பிறக்கப் போகுது அப்படிங்கிற செய்தி அறிகிறார். ஆனால் அந்த 7வது குழந்தை என்னென்னா, நம்ம பகவான் விஷ்ணுவுடைய யோக மாயையின் காரணமாக அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை நந்தகோபரின் வீட்டில் வசிக்கக்கூடிய ரோகிணி அப்படிங்கிறவருடைய கர்ப்பத்திற்கு மாற்றி வைக்கப்படுகிறது. அவர்தான் பலராமனாக அங்கே பிறக்கிறார். அதனால் இவருடைய கருவில் இருந்த குழந்தை வந்து கலைந்து விடுகிறது. அடுத்ததாக 8வதாக குழந்தையாக அந்த பரந்தாமனே கிருஷ்ணராக அவருடைய கருவில் தோன்றுகிறார். அவருடைய முகமே அதனால் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அப்படி ஒரு குழந்தை வந்து 8வதாக பிறந்தவுடன் அந்த செய்தி வந்து அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இங்கே பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து பேசுது. கிருஷ்ணர் வந்து பேசுகிறார். அவர்கிட்ட வந்து அவருக்கு காட்சியும் தருகிறார். அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டி, என்னை வந்து அங்கே இருக்கக்கூடிய நந்தகோபரின் வீட்டில் இருக்கக்கூடிய யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை இருக்க வேண்டிய இடத்தில் என்னை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த குழந்தையை நீங்கள் இங்கே எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நந்தகோபுரர்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே நந்தகோபுரம் வந்து அவரோட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, அங்கே வந்து சிறை கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு, வெளியில் காவலாளிகள் இருக்காங்க, அவர்களை கடந்து எப்படி செல்வது அப்படின்னா, கிருஷ்ணருடைய மாயினால் அவர்கள் எல்லாம் தூக்க நிலைக்கு சென்றாங்க. கதவு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்குது. இவர் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வெளியில் வரார். வெளியில் வந்து அடைமழை பெய்யுது. நல்லா யமுனை ஆற்றில் கரை புடந்து வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வெளியில் கொண்டு வராரு. வெளியில் வரப்போ அந்த இடத்துல மழையில் நினையாமல் இவரை காப்பாற்றுறதுக்காக ஆதிசேஷன் 5 தலை பாம்புடைய ஆதிசேஷன் வந்து அங்கே குடையாக பிடித்து கொண்டு வருது. அதே சமயத்தில் அந்த யமுனை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு வர்றப்போ எப்படி நம்ம கரையை கடந்து அந்த செய்கிறது, கோகுலத்துக்கு செல்லணும். அங்கே தான் வந்து நந்தகோபுரம் இருக்கிறார். நந்தகோபுரின் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வர வேண்டும். ஆனால் மழையோ பெஞ்சிட்டு கொட்டிகிட்ருக்கு. ஏதோ குடையாக ஆதிசேஷன் வந்து விட்டது. ஆனால் அங்கே யமுனை ஆற்றிலே கரை புரண்டு வெள்ளம் ஓடிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ஆறு தன்னாலேயே அதை வழிவிட்டு இவர் நடப்பதற்கான பாதையை ஏற்படுத்தி தருது. அப்போ அங்கே கடந்து செல்கிறார். கரையை கடந்து அங்கே செல்கிறாரு. சென்று அங்கே நந்தகோபுரின் வீட்டில் இருக்கக்கூடிய யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது.
அந்த யசோதையும் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தையை எடுத்து அங்கே ஸ்ரீகிருஷ்ணரை அங்கே வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையோடு இவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு வந்துடுறார். சிறைச்சாலைக்கு வந்த உடனே அப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு என விழித்து கொள்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சேவகர்கள் எல்லாம், காவலாளிகள் எல்லாம். அங்கே குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை கம்சனுக்கு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்துன்னு அவர் வந்து பார்க்குறார், பெண் குழந்தையாக இருக்கிறது, அதை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். நீ தான் என்னை கொல்ல வந்தவன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாரு. ஆனால் அந்த பெண் குழந்தை மாயை, அதை யோக மாயையாக ஸ்ரீகிருஷ்ணரின் மாயையாக வந்தவர். அவர் வந்து அங்கே இருந்து கையை விட்டு பறந்து சென்று துர்காதேவியின் அவதாரமாக எடுத்து, நான் வந்து உன்னை கொல்ல வந்தவன் நான் அல்ல, உன்னை கொல்ல வந்தவன் வேறொரு இடத்தில் பாதுகாப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறான், நீ உன்னுடைய மூலச் செயலையும் அநீதி செயலையும் இத்தோடு நிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையை விடுத்து அந்த குழந்தை வந்து கிளம்பிடுது, பறந்து சென்றது, மறைந்து விடுகிறது. ஸோ இந்த செயல் நடக்குது. இதன் பிறகு கம்சன் வந்து தன்னை கொல்ல வந்தவன் யார் அப்படிங்கிற ஒரு தேடுதல் முயற்சியில் ஈடுபடுறார். அது நம்ம பின்னர் பார்க்கலாம். இப்போது இந்த கதையினுடைய கான்செப்ட் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்போ இதில் நமக்கு ஜென்ரலாகவே ஒரு 2 கேள்வி, இந்த கதை நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இதில் நமக்கு ஒரு 2 கேள்வி வரும். எதற்காக அந்த கம்சனுக்கு அந்த 8வது குழந்தையினால் மரணம் வரும்போது முன்னரே அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, அவருக்கு மட்டும் அறிவிக்கப்படல. இப்போ இந்த கதையை சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்காரே, அந்த பர்ஷித் மகாராஜாவிற்கும் தனக்கு 7வது நாளில் மரணம் வருங்கிற செய்தி அறிவிக்கப்பட்டது. இவருக்காவது 8வது குழந்தை தான், கிட்டத்தட்ட 8 வருடமாவது குறைந்தபட்சம் இடைவெளி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவருக்கு 7வது நாள்லேயே மரணம் வந்துடும் அப்படிங்கிற செய்தி பர்ஷித் மகாராஜாவுக்கு அறிவிக்கப்படுது. இப்போ பர்ஷித் மகாராஜா தன்னுடைய பிறவியை முடித்து கொண்டு இனிமேல் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன வழியுண்டோ அதை செய்யணுங்கிற முயற்சியில் சுகமுனிவரை நாடி அந்த பாகவத கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னா கம்சன் தனக்கு மரணத்தையே தடுக்கணும், இவரும் அதே தான் நினைக்கிறார், அவரும் அதே தான் நினைக்கிறார். இவர் மரணத்தை தடுப்பதற்காக இனிமேல் பிறவியே இருக்கக்கூடாது, பிறவாமை வேண்டும், பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் அப்படிங்கிற நிலையில் பாகவத கதைகளை பர்ஷித் மகாராஜா கேட்டிருக்கார். இவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய அஞ்ஞானத்தின் காரணமாக இறப்பை தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்னும் மேலும் மேலும் தீய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். யார்? கம்சன். இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த இறப்புங்கிற விஷயம் வந்து பர்ஷித் மகாராஜாவுக்கும் கம்சனுக்கும் மட்டும் அறிவிக்கப்பட்டதில் நம்ம அனைவருக்குமே அறிவிக்கப்பட்ட விஷயம். ஏன்னா நமக்கு டேட் தெரியாது, அவ்வளோதான். மரணமான கட்டாயம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை, யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அனைவருக்குமே மரணம் வரும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இது அவங்க 2 பேருக்கு மட்டும் அறிவிக்கப்பட்ட விஷயம் அல்ல, இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அறிவிக்கப்பட்ட விஷயம், தெரிந்த விஷயம். தெரிஞ்சிருந்தாலும் நாம் வந்து பர்ஷித்தை போல நடந்துக்க போகிறோமா இல்லை கம்சனை போல நடந்துக்க போகிறோமா அப்படிங்கிற கேள்வி நமக்கானதாக அங்கே வைக்கப்படுகிறது. கம்சனுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டதுங்கிறதல்ல கேள்வி, அறிவிக்கப்பட்டது நமக்கும் தான். நாம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம்? நாம் பர்ஷித்தை போலவா கம்சனை போலவா? ஏன்னா நம்ம இங்கிருந்தே நம்ம நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எதுவும் அங்கே போனால் செல்லாது. நம்ம அங்கே போனால் அங்கத்த செல்வம் எதுவும் அதுக்காக மாற்றிக்கொள்ளணும், டாலராக மாற்றணும் இல்லை தினாராக மாற்றணும். அந்தந்த நாட்டுக்கேற்ற செல்வமாக நம்முடைய பணத்தை நம்ம இங்கேருந்து போகிறப்போ வெளிநாட்டுக்கு போகிறப்போ மாற்றிக்கிறோம். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய செல்வம் எதுவும் நமக்கு இறப்பிற்கு பிறகு செல்லாது. அதுக்கு அங்கே போகிறப்ப என்ன இதாக மாற்றினா செல்லணும்னா நம்முடைய பாவ புண்ணியங்களாக அங்கே போனால் செல்லுபடியாகும். அதனால் நாம் வந்து பாவமாக மாற்றிக்க போகிறோமா புண்ணியமாக மாற்றிக்க போகிறோமா? ரெண்டுமே ஆக்சுவலாக விலங்கு தான். இது பொன் விலங்கு புண்ணியம்ங்கிறது, பாவம்ங்கிறது இரும்பு விலங்கு அப்படிம்பாங்க. மொத்தத்தில் ரெண்டுமே விலங்கு தான். இதில் நாம் என்னவா மாற்றிக்க போகிறோம், இல்லை இரண்டையும் கடந்த ஞான நிலையாக நம்ம மாற்றிக்கொள்ள போகிறோமா அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஸோ அந்த கேள்விக்கான பதில் நம்மிடம் நாம் கேட்க வேண்டியது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போது நம்ம நந்தகோபர் வந்து வெளியில் வெள்ளம் வந்துட்டுருக்கு, அதுக்கு குடையாக ஆதிசேஷன் வருகிறார், அந்த ஆற்றை வந்து விளக்க வைக்கிறார். தன்னுடைய லீலையினால் கிருஷ்ணர் வந்து அந்த ஆறையே வழி விட வைக்கிறாரு, ஜெயில் கதவை திறந்து விடுறாரு, அங்கே இருக்கிறவங்க இது பண்ண வைக்கிறார். இவ்வளோ வேலை செய்கிறவர் மழையே வராமல் தடுத்திருக்கலாமே. ஏன்னா அந்த வெள்ளம் வர வச்சு அதை தடுத்து அதுக்கப்புறம் வழி விடுறதுக்கு மழையே வராமல் தடுத்திருக்கலாம், அது ஜெயிலே இல்லாமல் தடுத்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் எதற்காக அப்படி செய்தார் அப்படின்னா, இதெல்லாம் தான் பக்திக்கான ஒரு முறை. நம்ம பக்தனாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அன்னை சாராதேவி கூட சொல்வது போல், நான் இறைவன் மீது பக்தியாக இருக்கிறேன்னா துன்பம் வராதுன்னு கிடையாது, துன்பம் வரும். ஆனால் வரும் துன்பமெல்லாம் பாலத்திற்கு அடியில் செல்லும் நீர் போல சென்றுவிடும், நமக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. எப்போது நம்ம உண்மையான பக்திமானாக இருந்தால். சும்மா வெளியில் நம்ம பக்திங்கிற பேரில் இப்போ நாம் செய்கிற விஷயமெல்லாம் என்னென்னா,
எனக்கு வசதி வேணும்னு இறைவன்ட்டு போய் வேண்டுறோம். வசதி தந்துட்டாருன்னா வசதி வந்ததுக்கப்புறம் நம்முடைய வசதிக்கேற்ப கோயிலுக்கு சென்று நம்முடைய வசதியை காட்டுவதற்காக நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றும். இல்லை நமக்கு கேட்டது கிடைக்கல, நம்ம கஷ்டத்திலேயே இருக்குன்னா கடவுளே கிடையாதுன்னு சொல்லி நிந்திக்கிறோம். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டில் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தேவகியும் வசுதேவரும் அவங்களுடைய நிலையை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தா தெரியும். அந்த பகவான் பரந்தாமனையே தன்னுடைய கருவில் சுமக்கக்கூடிய தாயாக இருக்கிறார் தேவகி. ஆனால் அவர் இருந்த நிலை பார்த்திங்கன்னா ஒரு மகாராணியாக ஒரு மகாராஜாவாக இருக்க வேண்டியவர்கள் ஒரு சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறார்கள். நமக்கு வெளிப்புற பார்வையில் பார்த்தா பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தவங்க, ஒரு அகிலத்துக்கே அகில உலகத்திற்கும் சிருஷ்டி செஞ்சு அனைத்தையும் காக்கக்கூடிய அந்த இறைவனையே சுமக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் எங்கே இருக்காருன்னா சிறைச்சாலையில் இருக்கார். ஒரு மகாராணியாக இருக்க வேண்டியவர் சிறைச்சாலைக்கு வந்துட்டார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலையில் அது மட்டும் இல்லாமல் தனக்கு அவரோட கஷ்டத்தை நினச்சி பாருங்க, தனக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடன் இறக்கிறது. அதுவும் இயற்கையான இறப்பு கிடையாது. அனைத்து குழந்தையும் தன்னுடைய கண் முன்னாலேயே கொல்லப்படுகிறது. அதுவும் யாராலனா அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய தாய்மாமனாலேயே கையாலேயே அனைத்து குழந்தைகளும் கொல்லப்படுகிறது. இது எல்லாம் அவர்கள் கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை கஷ்டங்கள். ஒரு ராஜாவாக இருக்க வேண்டியவர் ஒரு அடிமையைப் போல சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கைதியாக உள்ளே வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, அவர்கள் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய கண் முன்னாலேயே இறப்பதை பார்த்ததுக்கு அப்புறமும் அவர்களுடைய பக்தியில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. அப்படிங்கிறப்போ இதுதான் உயர்ந்த பக்தியின் இலக்கணமாக நமக்கு சொல்லக்கூடியது. இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பக்திங்கிறது ஏதோ வேணும் அப்படிங்கிறத வேண்டது கிடையாது. வேண்டினது கிடைக்கலன்னா இறைவனை நிந்திக்கிறது கிடையாது. நீ எல்லாம் கடவுளா, நீ எல்லாம் கருணையுடையவனா அப்படிங்கிறது கிடையாது. எது தருறாரோ அதுதான். அங்கே அடுத்த கொஸ்டினே கிடையாது. அவர்கிட்ட சரண்டர். அந்த நிலை இருந்தால் மட்டும்தான் நம்மால் அந்த உண்மையான பக்தி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதை புரிவிப்பதற்காகத்தான் இது போன்ற கதைகள் நமக்கு கூறப்பட்டிருக்கு. இதை இன்னும் ஒரு உயர்ந்த நிலையில் போய் பார்த்தோம்னா, எதுக்கு 7 குழந்தைகள் அதுக்கப்புறமா 8ஆவதாக கிருஷ்ணர் வரார் அப்படின்னா, நம்முடைய இதில் பார்த்தா காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியம்ங்கிற 6 குணங்களை கடந்து நான் என்னும் அகந்தையையும் விட்டால் அந்த இறைவன் பரந்தாமனே நமக்குள் கருவாவான் அப்படிங்கிறதான் இந்த 8ஆவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறப்பதற்கான இன்னொரு பொருளாக நம்மால் பார்க்கப்படுது. நம்முடைய 6 குணங்கள் காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியம்ங்கிற 6 குணங்களையும் கடந்து நான் என்னும் அகந்தையையும் கடந்தால் அங்கே நமக்குள் இருப்பவர் அந்த பரந்தாமனாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம் இந்த கதையின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது போன்ற விஷயங்களை நம்ம சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜா கூறிட்டு வரார். இனி அடுத்த சந்திப்பில் இருந்து கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி நாம் சுகமுனிவர் கூறக்கூடிய செய்திகளை கேட்கலாம். வானாகி வானலந்த கோணாகி மண்ணாகி மண்ணொத்த மனமாகி தேனாகி தெவிட்டாத அமுதாகி நானாகி தானற்ற நிலையுமாகி அதுவாகி இதுவாகி எதுமற்ற எல்லாமுமாகி உள்ளுரையும் தனிப்பொருளே உன்னை அறியும் வரமுருளே என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.